இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவரோடு கூட 2 கள்ளர்கள் இருந்தாங்க இல்லையா? அந்த கள்ளர்களுக்கு மத்தியில தான் இயேசு சிலுவையில இருக்கிறாரு. கள்ளர்களில் ஒருவன் இயேசுடைய அந்த சூழ்நிலையை இயேசுவை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். இவ்வளோ நாள் அவன் இயேசுவை பார்த்தானா என்னன்னு தெரியல. ஆனா இப்போ அவன் இயேசுவை பார்க்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் இருதயம் துடிக்கிறது. இவ்வளோ நாள் அவன் பாவத்தை அறிக்கையிட்டானா, அவன் பாவத்துக்காக மனம் வருந்தினானான்னு தெரியல. ஆனா சிலுவையில இப்போ அவன் தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தி கொண்டிருக்கிறான். இதை இயேசு கவனிக்கிறார். அதனாலதான் அவன் என்ன கேட்கிறான், இயேசுவை ஆண்டவர் என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் இல்லையா? அவன் தேவனுடைய குமாரன் என்று அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவருடைய ராஜ்யம் வரும் அப்படின்றத அவன் அந்த இடத்துல அறிக்கையிடுறான். அப்போ இவரை ஏற்றுக்கொண்டான். இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறான் என்பதை இயேசு அறிந்து அவன் கேட்கும் போது